மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்டோட லெக்சர் 1ல் இருக்கும். முக்கியமாக நம்ம ரிவிஷன் கிளாஸஸில் இருக்கும். குயிக்காக எவ்வளோ சீக்கிரமாக ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிவிஷன் பண்ண போகிறோம். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட், மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட். இந்த லெசனோட ஹீரோ யாரு? பி. பி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. பி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரி, இவன் ஸ்கேலாரா வெக்டாரா? சார் வெக்டார். என்ன காரணம் இவன் வெக்டார்? டைரக்ஷன் இருக்கு. Direction of magnetic field is given by right hand thumb rule. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார்னு சொல்லிட்டோம். அப்ப டைரக்ஷன் இருக்குன்னு உனக்கு தெரியும். அந்த டைரக்ஷனை சொல்லி தரதுக்கு யாராவது வரணும்ல. ரைட் ஹேண்ட் தம் ரூல், ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல், ரைட் ஹேண்ட் கார்க் ஸ்க்ரூ ரூல், ரைட் ஹேண்ட் பாம் ரூல். ஆனா நம்ம யூஸ் பண்ண போறது இதை தான் யூஸ் பண்ண போறோம். இந்த 3 ரூல்லையுமே நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா உங்களுக்கு எது ரொம்ப ஈஸி தெரியுமா? ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை நம்ம கத்துக்க போறோம். எப்பவுமே நம்ம ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம்? அந்த டாபிக்கோட ஹீரோ யாரோ அவரை பத்தி கொஞ்ச நேரம் பேசுவோம். பி தான் இந்த டாபிக்கோட ஹீரோ. மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு முதல்ல இவனோட எஸ்ஐ யூனிட் என்ன சார்? இவனோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன? எஸ்ஐ யூனிட் என்ன, டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன கத்துக்கலாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு எஃப் ஈக்குவல்ஸ் டு பிஐஎல்னு ஒரு ஃபார்முலா படிக்க போறீங்க. இந்த லெசனோட ஹாஃப் ஆஃப் த லெசன்ல படிப்பீங்க. இங்க இருந்து பி தான் தேவை. பி வேணும்னா எஃப் பை ஐஎல்னு கத்துக்கணும். யூனிட் சொல்லி கொடுங்க சார். நியூட்டன், ஆம்பியர், இங்க மீட்டர். இல்ல ஒரே வார்த்தையா சொல்லிருங்களேன். டெஸ்லா. டெஸ்லா. யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டெஸ்லா. நியூட்டன் பெர் ஆம்பியர் மீட்டர். வேற ஏதாவது ஃபார்முலால இருந்து எடுத்துட்டு வர முடியுமா? தாராளமா. F equals to BQV. Magnetic Lorentz force. When charge is placed into a uniform magnetic field. ஆல்ரெடி நம்ம படிச்சுதான். இந்த லெசனை நம்ம 2வது டைமா கத்துக்கிட்டு இருக்கோம். B க்கு பதிலா F by QV ன்னு கத்துக்கணும். மேல ஒரு நியூட்டன், கீழே ஒரு கூலும். வெலாசிட்டிக்கு பதிலா மீட்டர் பெர் செகண்ட். அந்த பெர் செகண்ட் தான் நான் இங்க போட்டுக்கிறேன். இந்த கூலும் பெர் செகண்ட் தான் இங்க ஆம்பியர்னு வந்துருச்சு. உங்களால உணர முடியுதா? எதுவும் புரியலன்னா டக்குன்னு என்கிட்ட சொல்லிடு. இன்னொரு டைம் கேட்டுரு. ஆம்பியர் பெர் மீட்டர். ஹர்ஜிதா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். அடுத்தது 5க்கு பதிலா பிஏ, பிக்கு பதிலா 5/A. சரி, இது எங்க சார் படிப்போம்? நம்ம இஎம்ஐ லெசன்ல படிச்சிருக்கோம். அங்கிருந்து வரணும்னா வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு கத்துக்கணும். வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். யூனிட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே எஸ்ஐ யூனிட்ல ஷியரா 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 1 யூனிட் கேட்குற மாதிரி இருக்கும். இல்லைனா வெர்னியர் காலிஃபர், ஸ்க்ரூ கேஜ், டைமென்ஷனல் ஃபார்முலா, எரர் ஃபார்முலா, இதெல்லாம் சம் கேட்பாங்க. அதனால எல்லா லெசனையும் நல்லா படிச்சுக்கிட்டே வரும். சரி, டெஸ்லா சொல்லிட்டீங்க. சிஜிஎஸ்ல ஏதாவது யூனிட் இருக்கா? காஸ். சிஜிஎஸ் ஒரு யூனிட் வந்து காஸ். அப்போ யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எஸ்ஐல சொல்லுங்க டெஸ்லா சார். சிஜிஎஸ்ல சொல்லுங்க காஸ். காஸுக்கும் டெஸ்லாவுக்கும் என்னடா சம்பந்தம்? ஒரு காஸ் வேணும்னா 10⁻⁻4 டெஸ்லாஸ். ஒரு டெஸ்லா வேணும்னா 10⁻+4 காஸ். முதல்ல படிங்க. அவங்க காஸ்ல கொடுப்பாங்க, நீங்க டெஸ்லால மாத்தி தான் சம்ம போடணும். காஸ்ல கொடுப்பாங்க, டெஸ்லால மாத்தி தான் சம்ம போடணும். யூனிட் கத்து கொடுத்துட்டீங்க. டைமென்ஷன் போயிட்டு வாங்களேன். பிக்கு பதிலா எஃப் பை ஐஎல். ஃபோர்ஸ் நியூட்டன் தானே. mL(T⁻⁻2) பை கரண்ட்டுக்கு ஒரு ஆம்பியர். டிஸ்டன்ஸ் எல் தான். அப்ப m A⁻⁻1 T⁻⁻2. டைமென்ஷனல் ஃபார்முலா யாரோடது? மேக்னெட்டிக் ஃபீல்டோடது. டைமென்ஷனல் ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃபீல்டோடது. யூனிட் கத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா 2 முக்கியமான விஷயம். இன்ட்னா என்ன சார்? டாட்னா என்ன? இன்ட்னா என்ன, டாட்னா என்ன கத்துக்கலாமா? ரெட் கலர் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்குல்ல? ரைட். யார் அடிக்குதுன்னு கேட்குறியா? என்னையே தான்ப்பா. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இன்ட்டு போட்டிங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ட் உள்ள போகுதுன்னு அர்த்தம். அதாவது இந்த ஸ்க்ரீனுக்குள்ளார போகுது. நீங்க ஏதோ ஒரு மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ இல்லை டேப்லையோ இந்த கிளாஸை கவனிச்சிட்டு இருக்கீங்கல்ல, அப்போ இந்த இன்ட்டுனா உன்னோட பார்வை அந்த இன்ட்டுக்குள்ள புகுந்து போகுதா? டாட்னா ஸ்கிரீன்ல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்ன நோக்கி வருதுன்னு அர்த்தம். அவுட்வர்ட். அவுட்வர்ட். இன்ட்டு போட்டீங்கன்னா உள்ள போகுது, டாட் போட்டீங்கன்னா வெளியில வருது.
அப்ப இன்வர்ட் அவுட்வர்ட். ஜெரோம் அண்ட் ஜோஷுவா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். இன்வர்ட் அவுட்வர்ட் டாட் போட்டீங்கன்னா இன்வர்ட் அவுட்வர்ட். அதுக்கு முன்னாடி எப்ப இன்ட்டு போடணும், எப்ப டாட் போடணும், அதை கொஞ்சம் நல்லா கற்றுக் கொடுங்களேன். வரப்போற 10 நிமிஷம் உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரியலன்னா சார் என்ன கூப்பிட்டுரு, பேசி என்கிட்ட கத்துக்காம இருக்காது. நம்மள காப்பாற்ற போற லெசனே இந்த 5-6 லெசன் தான் நல்லா காப்பாற்ற போகுது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் 9 கொஷின். நம்ம நேரம் நல்லா இருந்தா 9 கொஷின் 36 மார்க்ஸ் முடிஞ்சு போச்சு. போர்டு விட்டுருங்க, அது பெரிய விஷயம் இல்லை, சும்மா ஒரு நாள் ஆட்டம். அது கடைசியா என்ன பண்ண போறோன்றதான் இம்பார்ட்டன்ட். ரைட், இங்க வாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இது எப்படி சார் யூஸ் பண்றது? இது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் எ கரண்ட் IA. இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் கீழே இருந்து மேல போகுதுன்னு அர்த்தம். மேல போகுதா? இப்போ நான் சொல்றது கவனமா கவனிங்க. எல்லாரும் நேரம் உட்கார், நல்லா பேர். என்ன பேர்? உங்களோட தம் ஃபிங்கர், ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் நான் செய்யற மாதிரியே செய். லைவா இருந்தீங்கன்னா பிச்சு பிச்சு வச்சிரும் அது. பட் நீங்க அங்க இருக்கிறதுனால கற்பனையா என் கூட இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இது உங்களோட தம்ப் ஃபிங்கர், ரைட் ஹேண்டோட தம்ப். நான் எங்க தம்பு போட்டிருக்கணும் கரெக்டா உங்க தம்பை அந்த ஸ்கிரீன்ல அதுக்கு நேரா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல ஃபிக்ஸ் பண்ணியா? கையை நல்லா ஓப்பனா வச்சுக்கோ, எந்த கையும் மடக்காத, ஃபிங்கர்ஸ் எதையும் மடக்காதீங்க. அடுத்த 4 ஃபிங்கர்ஸ் இந்த பக்கம் வருதான்னு பாருங்க. ரைட்டா? இந்த பக்கம் வருதா? ஸோ இன்னொரு எங்கன்னு கேட்காத, மறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட கைகளை வச்சுக்கிட்டு இந்த கண்டக்டர் வழியா, அதாவது தம் ஃபிங்கர் கரண்டோட டைரக்ஷனை சொல்லுது. இந்த மற்ற 4 ஃபிங்கர்னா இது ஆள்காட்டி விரலா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆள்காட்டி விரல், அப்புறம் மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், லாஸ்டா ஸ்மால் ஃபிங்கர். இது எல்லாம் இந்த பக்கம் உள்ள போகிறதுனால இங்க இன்ட்டு போட்டுக்கணும். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்வர்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்வர்ட். அப்ப இந்த பக்கமா இந்த விரல்கள் இப்படி போயிட்டு இந்த பக்கமா வெளியில வருது. இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர். ஃபர்ஸ்ட் சைட்ல டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட், செகண்ட் சைட்ல அவுட்வர்ட். இந்த பக்கம் வெளியில வர்றதுனால டாட். அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? கரண்டோட டைரக்ஷன்ல நம்மளோட ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கரை பிளேஸ் பண்ணணும். மற்ற 4 ஃபிங்கர் ஸ்கிரீனுக்கு உள்ள போச்சுன்னா, பேப்பருக்கு உள்ள போச்சுன்னா இன்ட்டு, கண்டக்டரை சுத்தி வெளியில வந்துச்சுன்னா டாட்டு. ரைட்டா? ரைட். நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுவோமா? நான் ஒரு டயக்ராம் டிரா பண்றேன், டக்கு டக்குன்னு கோடு போடுறேன், 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் சொல்றேன், டக்கு டக்குன்னு நீங்க டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சொல்லணும். தெரியலன்னா கவலைப்படாத, நான் கற்றுக் கொடுக்குறேன். கரண்டோட டைரக்ஷன் 1 2. 1ல என்ன 2ல என்ன? இன்டா டாட்டா? 1ல டாட் சார். 1ல டாட். ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? 1ல டாட்டா? தப்பா இருந்தா அப்போஸ் பண்ணலாம். 2ல இன்ட் சார். இன்ட். கத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் கிளியரா? அது உன் தம்பை இங்க வைங்க. தம்பை இங்க வச்சா மற்ற ஃபிங்கர்ஸ் இது வழியா உள்ள போயிட்டு இது வழியா வெளில வந்துடும். கத்துக்கிட்டீங்களா? இங்க சொல்லுங்க. இப்ப இது 1ஆம் நம்பர், இது 2ஆம் நம்பர். இது கரண்டோட டைரக்ஷன். 1 இன்ட் சார். இன்ட். 2 டாட். அப்போ உள்ள போயிட்டு இந்த வழியா வெளியில வருது. தம்பை இங்க பிளேஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ மற்ற 4 ஃபிங்கரும் அப்படி உள்ள போயிட்டு இந்த பக்கமா வெளியில வருது. சரி, ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இதை சொல்லுங்களேன். ஒரு சர்க்கிள்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல கரண்டோட டைரக்ஷன் 1ஆம் நம்பர் அவுட் சைட், 2ஆம் நம்பர் சென்டர். பதில் சொல்லுங்க. 1ல இன்டா டாட்டா? தெளிவா சொல்லு. 1ல இன்டா டாட்டா? இன்டு இன்டு. எல்லாருமே பேச ட்ரை பண்ணு. கேர்ள்ஸ் வாய தர. 1ஆம் நம்பர் இன்டு, 2ஆம் நம்பர் டாட். இப்படி உள்ள போயிட்டு இப்படி வெளில வருது. 1ஆம் நம்பர் வழியா உள்ள 1 வழியா உள்ள போயிட்டு 2 வழியா அந்த ஃபிங்கர் வெளியில வருது. தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல கரெக்டா தம்பை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்ல தான் தம்பை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப மற்ற 4 ஃபிங்கர் இது வழியா உள்ள போயிட்டு இது வழியா வெளியில வருது. அப்ப உள்ள போறதுனால இன்ட்டு, இன்வர்ட், வெளில வர்றதுனால டாட். அப்படின்னு ஸ்கொயர் சம்ம கம்ப்ளீட் பண்ணு. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இந்த டைரக்ஷன். ஸோ 1 2 3 4 5. டக்குன்னு பதில் சொல்லுங்க. 1ல டாட். அழகா சொன்னீங்க. அப்ப 5ல இன்டு. 4ல டாட். 3ல டாட். 2ல டாட். ஏன்னா அவுட் சைட் ஃபுல்லா டாட். ஸோ அப்ப டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிவன் பை ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். தம்பு கரண்டோட டைரக்ஷன்,
மற்ற நாளும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஸ்க்ரீனுக்குள்ள என்டர் ஆச்சுன்னா இன்ட்டு, வெளில வந்துச்சுன்னா டாட். ஓரளவு நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது கரண்டோட டைரக்ஷன். 1ல into sir, இன்ட்டு, எல்லாருமே பேசுங்க. 1ல இன்ட்டு, 2ல டாட். ரைட்டா? ஸோ உள்ள போயிட்டு வெளியில வருதுன்னு அர்த்தம். உள்ள போயிட்டு வெளியில வருது, உள்ள போயிட்டு வெளியில வருது. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். இப்போ நியூவா வந்த அத்தனை பேருக்குமே குட் ஈவினிங். நான் போகும்போது உங்கள்கிட்ட பேசுறேன். கிளாஸ் கவனிச்சு வாங்களேன். ஓகே, சரி. டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கத்து கொடுத்துட்டீங்க. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி கத்துக்கலாம். கார்க் ஸ்க்ரூ ரூல் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லித்தரேன். பாம் ரூல் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்துலயும் ஆன்சர் ஒன்னா தான் வரும். நீங்க தம்ப் ரூல் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா போதும். உங்களால தம்ப் ரூல் எழுத முடியுதுனாலே, தம்ப் ரூல் கத்துக்க முடியுதுனால டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு கத்துக்க முடியும். சார், அடுத்தது நாங்க எங்க சார் போகணும்? அடுத்தது அங்கிருந்து போறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற 2 மார்க் கொஸ்டின் பயட் சாவட்லா. இந்த பயட் சாவட்லா தான் இந்த லெசனே நம்ம ஸ்டார்ட் பண்றோம். பயட் சாவட்லா, பயட் அண்ட் சாவட்லா ஈஸியா கத்து கொடுத்துருங்க. அவனி இது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் கேரிங் எ கரண்ட் ஐ. லாங் ஸ்ட்ரெயிட் வயர்ல XYன்னு ஒரு கண்டக்டர். அந்த XY கண்டக்டர்ல AB அப்படின்ற ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நீ படிச்சிருப்ப. நீ படிச்ச விஷயத்தை உனக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். ரைட்டா? ஸோ AB ஸ்மால் கண்டக்டர், லென்த் DL. இதோட சென்டர் இங்க தான் இருக்கு. சென்டர் தான் O. ஓல இருந்து R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றான், அவன் தான் P. ஓல இருந்து R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன் P. என் கேள்வி என்ன தெரியுமா? இந்த XY அப்படின்ற ஸ்மால் கண்டக்டர்ல I கரண்ட் போறதுனால இந்த பாயிண்ட் Pல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? மேக்னெட்டிக் ஃபீல்டு முதல்ல ஸ்மால் ஆல கண்டுபிடிங்க. DL ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப DL ஆல DB, இங்க வர்றது DB. முதல்ல நான் என்ன பண்றேன்? XY ஆல கேட்கல, DL ஆல கேட்கிறேன். அப்புறமா இன்டகிரேட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன்? B கண்டுபிடிச்சுக்கிறேன். DB is directly proportional to I. எல்லாருக்கும் தெரியுதா? 4 லைன் தான். கொஸ்டினை முடிச்சிடலாம். சார், மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் நேரடி சொந்தக்காரங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? கரண்ட் அதிகமானா மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகும், கரண்ட் குறைஞ்சா மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும். இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பிசிக்ஸ் புக் ஃபுல்லா DB is directly proportional to length of the small element. அப்ப லென்த் பெருசா இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்டு பெருசா இருக்கும், கம்மியா இருந்தா கம்மியா இருக்கும். DB is directly proportional to I DL. DB is directly proportional to sin of the angle between. இங்க தான் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். sin of the angle between. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், பொறுமையா பாரு. புரியலன்னா என்ன சார்னு கூப்பிட்டு. இந்த பிங்க் லைன் டிரா பண்றேன்ல, இதுதான் ஐடியல் வெக்டார். அது என்னங்க சார் ஐடியல் வெக்டார்? டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எங்க போகுதோ DL, அதுதான் ஐடியல் வெக்டார். கரண்ட்டையும் இந்த DLையும் ஒன்னா சேர்த்துட்டா அது ஒரு வெக்டார், ஐடியல் வெக்டார். இந்த இடம் R வெக்டார். அப்ப தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் வெக்டார் அண்ட் R வெக்டார். இப்ப இந்த தீட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் ஃபுல்லாவே தீட்டாவுக்கு அதிக மதிப்பு உண்டு. தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் வெக்டார் அண்ட் R வெக்டார். ரைட்டா சார்? அப்ப இன்னொரு டைம் நல்லா சொல்லுங்க சார். DB is directly proportional to current, directly proportional to length of the small element. இதெல்லாம் நீங்க வார்த்தைகளா வரிகளா எழுதணும். 2 மார்க்கோ 3 மார்க்கோ கேட்கும்போது. சம் கேட்டாங்கன்னா அசால்ட்டா போட்டுலாம். DB is directly proportional to sin of the angle between them. Angle between, ஒருவேளை அது சொல்ல தெரியலன்னா themன்னு போட்டுரு. sin of the angle between them, sin of the angle between them. கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது DB is directly proportional to sin of the angle between ideal vector and R vector. அதுக்குள்ள ஏகப்பட்ட டெக்ஸ்ட். DB is proportional to 1 by R square, inversely proportional to R square. DB is inversely proportional to square of the distance between them. DB is inversely proportional to square of the distance between them. சரி, நாலுத்தையும் எழுதிட்டோம்னா பயட் லாவட்லாம் முடிஞ்சிருமா? முடிஞ்சிரும். இங்க பாருங்க, DB is directly proportional to I DL sin theta by R square. தனித்தனியா எழுதுனது ஒன்னா எழுதிட்டேன்.
dB is directly proportional to I dl சுர்ஜித். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம். பிரத்திகா, குட் ஈவினிங். யமுனா, மோனிகா, எஸ்கே, மார்சலின், ஹரிசங்கர், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எல்லாரும் ரிசீவ் பண்ணிட்டா? ஓகே, டக்குன்னு கிளாஸ் பண்ணுங்க. dB is directly proportional to ideal sin theta by r square. சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ dB equal to some constant, அந்த கான்ஸ்டன்ட் வேற யாரும் இல்ல, mu naught by 4 pi. அப்ப mu naught by 4 pi ideal sin theta by ஒரு r square. mu naught by 4 pi ideal sin theta by r square. mu naught by 4 pi ideal sin theta by r square. கேர்ஃபுல்லா கவனிங்க. இங்க mu naught யாரு சார்? mu naught permeability, permittivity, அது எப்சிலான் நாட். mu naught permeability உங்களுக்கு தெரியும் தானே, 1 by root of mu naught epsilon naught வேற யாரும் இல்ல, அவன் தான் c. cன்றது ஸ்பீட் ஆஃப் லைட். dB equal to mu naught by 4 pi ideal sin theta by r square. சரி, இதெல்லாம் கத்துக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? mu naught ஓட வேல்யூ 4 pi into 10 power minus 7 னு புரிஞ்சுக்கணும். mu naught ஓட வேல்யூ 4 pi into 10 power minus 7. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. டைரக்ஷன் நல்லா கத்துக்கோங்க. கரண்டோட டைரக்ஷன் I. அப்ப இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் யாரா சொல்லுங்க. பாயிண்ட் P ல இன்டா டாட்டா இந்த டயகிராம்க்கு பாய் தர இன்டு சார். இன்டு பை எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணு. இங்க இன்டு இந்த இடத்துல எங்க கேக்குறாங்களோ அங்க உள்ள போகுதா வெளியில வருதான்னு பாத்துக்கோங்க. உள்ள போகுதா வெளியில வருதான்னு பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இவ்வளவுதான். பயட்ஸ் ஆகலாம். mu naught by 4 pi ideal sin theta by r square. mu naught by 4 pi ideal sin theta by ஒரு r square. சார் வெக்டார் ஃபார்ம்ல சொன்னீங்கன்னா dB vector equals to mu naught by 4 pi ideal vector cross. சைனா இருக்கிறதுனால நீங்க கிராஸ் போடணும். பை ஒரு r ஸ்கொயர், இங்க r கேப் போடணும். பை இங்க தான் ஆப்ஷன்ல ஒரு சின்னதா உங்களை சுத்தல்ல விடுவாங்க. பை இது போர்டு 1 மார்க் இது. dB equals to mu naught by 4 pi ideal vector, இங்க r கேப்புக்கு பதிலா r vector by ஒரு r, அதனால r கியூப். கவனமா இரு, கேப் இருந்தா கீழே ஸ்கொயர் இருக்கணும், வெக்டார் இருந்தா கீழே கியூப் இருக்கணும். தெரியுதா? அன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தேன். வெக்டார்ல எழுதுங்க பாருன்னா இங்க கேப் போடணும். அடுத்த ஸ்டெப்ல இங்க ஆர் கியூப், இங்க ஆர் வெக்டார். எல்லா இடத்துலயும் இப்படிதான் எழுதணும், மறந்துடாது. கேப் போட்டா வெக்டார் பை ஆர். அப்ப மேல வெக்டார் இருந்தா கீழே கியூப் இருக்கணும், மேல கேப் இருந்தா கீழே ஸ்கொயர் இருக்கணும். இந்த தப்ப பண்ணிடக்கூடாது. ஆலன்ல ஃபர்ஸ்ட் 9-10 சம்குள்ளாரே நீங்க இந்த கொஸ்டினை சந்திப்பீங்க. மேல கேப் கீழே ஸ்கொயர், மேல வெக்டார் கீழே கியூப். எல்லாரும் நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ பயட்ஸ் ஆவட்லாவோட எக்ஸ்பிரஷன் வரைக்கும் நீங்க சூப்பரா போட்டாச்சு. இதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பேசணும், ரைட்டா? இப்போ ஒரே நிமிஷம். சுர்ஜித் கேக்குதா? மைக் ஆன் பண்ணுங்க. சுர்ஜித், ரைட். சரி, இப்போ லாஸ்டா பேசலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். அடுத்த கொஸ்டின், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இது நான் டெரிவேஷன் இப்போ நடத்தல, நான் இப்போ எழுதி கொஞ்ச நேரத்தில் உனக்கு அனுப்புறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக அனுப்புறேன். டேரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், எப்படி வரும்ன்றது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன். ஃபைனல் ஈக்குவேஷன் போட்டுறேன், அதுல இருந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துறேன். என்ன ரீசன்னா அந்த டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 7:40 வரைக்கும் 45 வரைக்கும் ஓடி போயிடும். அப்புறம் உங்களுக்கு நிறைய கற்று தர முடியாது. டெரிவேஷன் தானே, ஒரு டைம் பார்த்துட்டு என்ன பண்ணலாம், கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிடலாம். பார்த்துலாமா? மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டேவா? புரியலன்னா ஸ்டாப் பண்ணிக்கோ. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் இல்ல லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர். நான் உனக்கு புரிஞ்சதுனால ஸ்ட்ரெயிட் வயர்னு எழுதிக்கிறேன். இந்த கொஸ்டின் பிரமாதமான கொஸ்டின். அப்ளிகேஷன்ல அவ்வளோ சம் கேட்பாங்க, போர்டுக்கும் சரி இங்கேயும் சரி, காம்படிட்டிவ்க்கும். நல்லா கத்துக்கோங்க, டைரக்ஷன் நல்லா கத்துக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். கேர்ஃபுல்லா கவனிக்கலாம். இது ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர். இந்த லாங் ஸ்ட்ரெயிட் வயரை பிசிக்ஸ்ல மீன் பண்றதுக்கு இந்த மாதிரி டாட் போட்டு காமிச்சிருப்பாங்க. வாயால சொல்லாத, இந்த மாதிரி டாட் போட்டிருந்தா
அது இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரு. இங்கிருந்து உன்னோட விருப்பம், நான் ஏன்னு எடுத்தாலும் எடுத்துக்கிறேன், ஆர்னு எடுத்தாலும் எடுத்துக்கிறேன். ரைட்டா? என்சிஆர்டில் ஏ தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த இடம் பாயிண்ட் பி. நான் ஸ்மால் எலமெண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒன்று ஏ, இன்னொன்று பி. லென்த் ஆஃப் த ஸ்மால் எலமெண்ட் டிஎல். டயக்ராம் பார்த்துக்கிட்டே வா, 1 மார்க்கு. ஏல இருந்து பி கனெக்ட் பண்றேன், பில இருந்து பி கனெக்ட் பண்றேன், எங்கிருந்தோ பி கனெக்ட் பண்றேன், கீழே எங்கிருந்தோ பி கனெக்ட் பண்றேன். இந்த ஆங்கிள் φ1ன்னு எடுத்துக்கிறேன், மேல இருக்கிற ஃபுல் ஆங்கிள் φ2ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆங்கிள் d5ன்னு எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிள் வெறும் φன்னு எடுத்துக்கிறேன். ஏபின்றது லென்த் ஆஃப் த ஸ்மால் எலமெண்ட். இதுக்கு பாத் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க இங்க ஒரு சி போட்டுக்கிறோம். இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். கத்துக்கிட்டீங்களா? ஒன்றும் இல்லை. எங்க இருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்மால் எலமெண்டால கேர்ஃபுல்லா கவனி. உங்ககிட்ட பெரிய ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 சென்டிமீட்டர்ல இருக்கு. அதுல 1 சென்டிமீட்டரால இங்க எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நீ கண்டுபிடிச்சிடுற. இன்டூ 100 போட்டீங்கன்னா டோட்டல் உனக்கு கிடைச்சிரும். அதுதான் இங்க கதை. ஏபின்ற ஸ்மால் எலமெண்டால இங்க எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை இன்டகிரேட் பண்ணா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தெரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்மால் எலமெண்டால மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சு -φ1ல இருந்து +φ2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ண போறோம். ஏன் சார் இங்க -φ1 போட்டீங்க? பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் டிபி. நான் பியை தேடி போயிட்டு இருக்கேன். ஒரு இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரு, அது வழியா ஐ கரண்ட் போறதுனால இங்க எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ முதல்ல என்ன பண்ணுவேன்? ஏபிசி ட்ரையாங்கிள் பார்த்துருவேன். ஏபிசி ட்ரையாங்கிள் அங்கிருந்து சைன் தீட்டா எடுப்பேன். அங்கிருந்து ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டான்னு இந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும். பாருங்க இந்த டயக்ராம் பாருங்க. சைன் தீட்டா ஆப்போசிட் ஏசி அட் ஹைபாத்சிஸ் டிஎல், ஏசி ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா. அதுக்கப்புறமா இந்த டயக்ராம்ல இருந்து இந்த d5 கண்டுபிடிப்பீங்க. அப்ப ஏசி ஈக்குவல் டு ஆர் d5ன்னு அங்க கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுவீங்க. ஆர் d5 ஈக்குவல் டு டிஎல் சைன் தீட்டா. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவில் எடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சருக்கு வந்துடுறேன். டெரிவேஷன் ஒரு 8:30க்கு அப்புறமா ஒரு பேப்பர்ல அழகா எழுதி போட்டோ எடுத்து அனுப்புறேன். நான் எப்படி எழுதுறேனோ ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, உனக்கு புரியும், அது ஈஸியாகவே புரியும். ஏசிக்கு பதிலாக டிஎல் சைன் தீட்டா, ஏசிக்கு பதிலாக ஆர் d5. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா டிஎல் சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் டு ஆர் இன்ட்டு d5. இது எப்படி ஆரம்பிக்கிறோம்? அப்போ டிபி ஈக்குவல் டு μ0/4π ஐ டிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இந்த டிஎல் சைன் தீட்டாவுக்கு பதிலாக தான் இந்த ஆர் d5 இங்க எழுதணும் நீங்க. அப்ப டிபி ஈக்குவல் டு μ0, மேல இருக்கிற ஒரு ஆரும் கீழே இருக்கிற ஒரு ஆரும் போயிடுச்சு, ஐ ஆர், இங்க ஒரு d5 பை 4π ஒரு ஸ்மால் ஆர். இங்க இருந்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்கணும். காஸ் 5 வேணும்னா அட்ஜசன்ட் பை ஹைபாத்சிஸ் a பை ஆர். அப்ப காஸ் 5 வேணும்னா a பை ஆர், ஆர் வேணும்னா a பை காஸ் 5. கத்துக்கிட்டீங்களா? இதான் தோ போட்டாச்சுப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டிபி ஈக்குவல்ஸ் டு μ0/4π ஐ, இங்கதான் ஆர் அடிச்சிட்டோம்ல, கீழே இருக்கிற ஆருக்கு பதிலா a பை காஸ் 5, காஸ் 5 இன்ட்டு ஒரு d5. முடிஞ்சிச்சா? ஆருக்கு பதிலாக a பை காஸ் 5. b வேணும், -φ1ல இருந்து φ2க்கு இன்டகிரேட் பண்ணணும். μ0/4π ஐ a, இங்க காஸ் 5 d5. அவ்வளவுதான், வேற ஒன்றும் புதுசா இல்லை. டயக்ராம்ல ரெண்டு ஏசியை ஈக்குவேட் பண்ணுங்க, அங்கிருந்து டிஎல் சைன் தீட்டாவை தூக்கிட்டு ஆர் d5 வைங்க, மேல ஒரு ஆரும் கீழே ஒரு ஆரும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறமா திரும்ப டயக்ராம்ல இருந்து காஸ் 5 வேணும்னா a பை ஆர் வாங்க, ஆர்ல இருந்து a பை காஸ் 5 போயிட்டா, இப்போ இந்த μ0/i/4π வெளில எடுத்துட்டா காஸ் 5 இன்டகிரேட் பண்றீங்க. இன்டகிரேட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஃபைனலா நீ ஆசையா தேடி வந்தது மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0I/4π ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சைன் 5(1) பிளஸ் சைன் 5(2) இந்த ஃபார்முலா தான் நீங்க தேடி வந்த ஃபார்முலா. நான் நடுவில் இன்டகிரேட் பண்றதையும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுக்கறதையும் மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாத்தையுமே தெளிவா பேசியிருக்கேன். கத்துக்கிட்டீங்களா?
ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்றதை விட்டுருக்கேன். மீதி எல்லாத்தையும் பேசியிருக்கேன். ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. டயக்ராம் ஒழுங்கா ட்ரா பண்ணு. ஏசி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணு. டிஎல் சைன் தீட்டாவை தூக்கிட்டு ஆர் டி5 எழுது. ஆரை கேன்சல் பண்ணு. ஆருக்கு பதிலாக ஏ பை காஸ்5, காஸ்5 மேலே கொண்டு போ. 5(1) இருந்து 5(2) வரைக்கும் இன்டகிரேட் பண்ணு. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் sin φ1 + sin φ2ன்னு பிரமாதமா புரிஞ்சுக்கணும். உனக்காக இன்னொரு டைம் இந்த ஃபார்முலா எழுதுவா. அப்ப இன்ஃபைனைட் இனிமேல் லாங் ஸ்ட்ரெயிட் வயர்னு ஒரு வார்த்தையை நீ எங்க பார்த்துட்டாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்னபா ஃபார்முலான்னு கேட்டா ஜெனரல் ஃபார்முலா μ0I/4πa இங்க இருந்து sin φ1 + sin φ2ன்னு அற்புதமா கத்துக்கணும். இந்த ஏ யாருங்க சார்? இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஆர் வேற ஏ வேற, அதை நீங்க உணரணும். ஏ யாருன்னா ஏ தான் முக்கியமான ஆளு. சென்டர்ல இருந்து நீங்க கன்சிடர் பண்ற பாயிண்ட், அந்த வயரோட சென்டர்ல இருந்து நீங்க கன்சிடர் பண்ற பாயிண்ட். சில புக்ல எக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, சில புக்ல ஆர்ஏ யூஸ் பண்ணிருப்பாங்க, சில புக்ல ஏ யூஸ் பண்ணிருப்பாங்க. குழப்பிக்காத. நம்ம ஃபார்முலால இருக்கிற இந்த ஏ யாருன்னா வயருக்கும் நீங்க கன்சிடர் பண்ண அந்த பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ். μ0I/4πa sin φ1 + sin φ2. இது முடிச்சிங்களா? இதுல இருந்து 3 சம்மு ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. நான் சம் சொல்லி கொடுத்துருவா, கத்துக்கிறீங்களா? இங்க வாங்க. ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் ஃபாஸ்டா இருக்கு புரியலன்னா கூப்பிட்டுரு. நம்ம ஏன் கேட்கணும் அந்த மாதிரி இருக்காத. டே 1ல இருந்து அதை தான் உன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். கேர்ஃபுல்லா கவனிங்க. φ1ஓட வேல்யூ 90, φ2ஓட வேல்யூ 90. அப்படின்னா என்னங்க சார் அர்த்தம்? அந்த வயரு கண்டிப்பா இன்ஃபனைட்னு அர்த்தம். சார் சரியா புரியலையே. இங்க பாருங்க, இது இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயரா? இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். எனக்கு இந்த கண்டக்டர் வழியா ஐ கரண்ட் போகுது. சும்மா ஜாலியா கத்துக்கோங்க. அங்க என்ன நடக்குதுன்றது அப்படியே ஒரு படம் பார்க்குற மாதிரி பாருங்களேன். ஒன்றும் இல்லை, அங்க ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர் இருக்கு, இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர் இருக்கு. ஐ கரண்ட் அந்த லாங் ஸ்ட்ரெயிட் வயர் வழியா போயிட்டு இருக்கு. உனக்கு நல்லா தெரியும் வயர் ஸ்டெட் என்ன சொன்னாரு? எங்கெல்லாம் கரண்ட் போகுதோ அங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்னு சொல்றாரு. எங்கெல்லாம் கரண்ட் போகுதோ அங்கெல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். அப்ப எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்னு சொல்றதுதான் பயோடன்ஸ் ஆவட்டு. அப்போ φ1 = φ2 = 90 என்ன அர்த்தம்? இது இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர்னு அர்த்தம். எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, φ1 φ2 90னாலே இந்த வயர் எங்க போய் முடியுதுன்னே தெரியல. யோசிச்சு பாரு, நான் எங்க இருந்து இதுக்கு லைன் டிரா பண்றது? எப்படி டிரா பண்ணாலும் இது கண்டிப்பா இன்ஃபினிட்டி தானே. அப்ப கொஸ்டினை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். இன்ஃபனைட்ன்ற ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா இந்த ஃபார்முலா எப்படி மாத்தணும்? μ0I/4πa இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. sin 91 அதனால μ0I/2πaன்னு அற்புதமா கத்துக்கணுங்க. μ0I/2πa யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு சம் கேட்டிருக்காங்க. போர்டுல எப்ப பார்த்தாலும் 2 மார்க் சம் வரும். நீடன் ஜேஇல இதுல ரேஷியோ சம் கேட்பாங்க. ஐடியா சொல்லவா? ஒரு சம் சால்வ் பண்ணுங்க, ஒரு ஃபார்முலாக்கு போதும். அந்த ஒரு சம்மும் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். இதுல ரேஷியோ சம் எப்படி சார் சால்வ் பண்றது? முதல்ல ஒரு கண்டக்டர் I1 கரண்ட் அனுப்புறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு B1. I2 கரண்ட் அனுப்புறேன், எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு? டிஸ்டன்ஸ் மாறல. அப்படின்னா A கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட், 2 கான்ஸ்டன்ட், μ0 கான்ஸ்டன்ட். இது ப்ரொபோர்ஷனாலிட்டி சம் சார். B is proportional to I. யாரை கேட்டிருக்கீங்க? B2 கேட்டிருக்கீங்க. அப்ப B2/B1 = I2/I1ல சம் போடணும். 10 ஆம்பியருக்கு 50 டெஸ்லா, 20 ஆம்பியருக்கு எத்தனை டெஸ்லா? கேள்வி புரியுதா? அப்ப 10 ஆம்பியர் I1, 20 ஆம்பியர் I2, 50 டெஸ்லா B1, B2 கேக்குறாங்க 100 டெஸ்லா. சரிதா? இப்படிதான் ப்ரொபோர்ஷனாலிட்டி சம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்க சார், ஏ கான்ஸ்டன்ட் ஐ மாத்தி போட்டீங்க. இப்ப ஐ கான்ஸ்டன்டா இருக்கு, டிஸ்டன்ஸை மாத்தி சொல்லி கொடுங்களேன். ஒரே கரண்ட் தான் போகுது. A1 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு B1, A2 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு B2 எவ்வளோ? ஐ கான்ஸ்டன்டா? முதல்ல ஜெனரல் ஃபார்முலா எழுதி பார்த்துருவோம். μ0I/2πaன்னு கத்துக்கணும். ஐ கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாரு, அப்போ 2 கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட். பிக்கும் ஏக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருந்தா தப்பு பண்ணிடக்கூடாது. யாரை நீங்க கேக்குறீங்க? B2 கேக்குறேன். அப்ப B2/B1 வேணும்னா A1/A2ன்னு புரிஞ்சுக்கணும். 10 மீட்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு 100 ரூபாய்.
20 மீட்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப A1 by A2, A1 by A2, 10 by 20, 50. அந்த ஃபார்முலால இருக்கக்கூடிய டேர்ம்ஸோட ப்ரொபோர்ஷனாலிட்டியை பார்க்கணும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா அப்படியே போட்டுக்கோ, இன்வெர்ஸ்லி இருந்தா தலக்க மாத்தி போட்டுக்கோ. B is proportional to I. அப்ப B2 by B1 equal to I2 by I1. இன்வெர்ஸ்லி proportional to A. அப்ப B2 by B1 equal to A1 by A2. இப்போ உனக்கு என்ன டவுட் வந்து நான் சொல்லவா? அடுத்த டவுட் ஏன் சார் கரண்ட்டும் சேஞ்ச் பண்றாங்க, டிஸ்டன்ஸும் சேஞ்ச் பண்றாங்க, அப்ப என்னங்க சார் பண்றது? கரண்ட் I1 I2, டிஸ்டன்ஸ் A1 A2, அப்படின்னா B1 B2 ரேஷியோ என்ன சார்? நான் தெளிவா கொஸ்டின் கவனிங்க, நான் B2 கண்டுபிடிக்க போல, கொஸ்டினை கவனி. B1க்கும் B2க்கும் ரேஷியோ கேட்கிறேன். அதாவது I1 கரண்ட் போகும்போது A1 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு B1, I2 கரண்ட் போகும் பொழுது A2 டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு B2, ரெண்டு பேருக்கும் ரேஷியோ என்ன? ஃபார்முலா எழுதி பழகு. μ0 I by 2 pi A. 2 pi விட்டுரு, μ0 விட்டுரு. ஏன்னா இந்த முறை ரெண்டு பேரும் மாறுறாங்க. இப்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. B1 by B2 வேணும்னா மேல 1 இருக்கு, அப்ப ஐக்கு 1, ஏக்கு 1 அப்படியே பார்த்து எழுதணும். B2 கீழே இருக்கு, அப்ப இங்க I2 இங்க எழுதணும், by A2 எழுதணும், அந்த A2 மேல வந்து. அப்புறம் சரியா சால்வ் பண்ணீங்கன்னா I1 by I2 into A2 by A1. I1 தெரியும், I2 தெரியும், A2 தெரியும், A1 தெரியும். சால்வ் பண்ணா அழகா என்ன பண்ணலாம்? B1 by B2 ரேஷியோ கண்டுபிடிச்சு போயிடலாம். I1 by I2 into A2 by A1. அதிக முறை சம் கேட்ட டாபிக் இந்த இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர். ரைட்டா? உனக்கு நான் நம்பர் தான் கொடுக்கல, சம்ம தான் காமிக்கல, பட் 3 ஐடியாவுமே சொல்லிட்டேன். μ0 I by 2 pi A இன்ஃபினைட். டைரக்டா I கொடுத்துட்டு A கொடுத்துட்டு B கேட்கலாம், ஒரு சம்மு. Bக்கும் Iக்கும் கேட்கலாம், ரெண்டாவது சம்மு. Bக்கும் Aக்கும் கேட்கலாம், மூணாவது சம்மு. I A B இந்த 3 பேரை வச்சு கேட்கலாம், நாலாவது சம்மு. இதுக்கு மேல அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபினைட்னா 5 1 5 2 19 கத்துக்கிட்டீங்க. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஏதாவது திரும்ப சொல்லணும்னா என்ன கூப்பிட்டுரு. சரி, அடுத்தது இன்ஃபினைட் சொல்லிட்டீங்க, அப்ளிகேஷன் சொல்லுங்களேன். ஒரே நிமிஷம். ஃபுட் ஆஃப் த லாங் வயர். ஃபர்ஸ்ட் இன்ஃபினைட் சொல்லிட்டேன்னா, ஃபுட் ஆஃப் த லாங் வயர், செமி இன்ஃபினைட். இந்த ஃபுட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபுட் முடிச்சுட்டு ஒரு கொஸ்டின் சொல்றேன், கத்துக்கோங்க. ஃபுட் ஆஃப் லாங் வயர். லாங் வயர்னாலே உனக்கு தெரியும் அது இன்ஃபினைட் வயர் தான். லாங் வயர்னாலே அது இன்ஃபினைட் வயர். இன்ஃபினைட்னா மேல இன்ஃபினைட், கரெக்டா கீழே இந்த இடம், இதுதான் ஃபுட். ஃபுட்னா ஒரு வயரோட எக்ஸாக்ட் எண்டு. ஒரு இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் வயர், இந்த வயரோட எண்டு இந்த இடம். ஸோ இப்போ எப்படி சார் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது? முதல்ல ஃபார்முலா எழுதிக்கோ. μ0 I by 4 pi A, இங்க இருந்து sin phi1 plus sin phi2, இது ஜெனரல் ஈக்குவேஷனு. phi1 கரெக்டா அதே இடத்துல இருக்கு சார், அதனால phi1 0. இது மேல எங்கேயோ போகுது, அதனால phi2 ஓடது 90. இப்போ ஃபார்முலா எழுதுனீங்கன்னா B வேணும்னா μ0 I by 4 pi A sin phi1 sin 0 0 sin 90 1. அப்ப ஃபார்முலா சொல்லி பழகு. ஃபுட் ஆஃப் த லாங் வயர் என்னப்பா ஃபார்முலான்னு கேட்டா பதில் என்ன? μ0 I by 4 pi A சார். ஃபுட் ஆஃப் த லாங் வயர் μ0 I by 4 pi A. ஃபுட் ஆஃப் த லாங் வயர் μ0 I by 4 pi A. படிச்சிங்களா? இன்ஃபினைட் μ0 I by 2 pi A. அப்ப ஒரு கொஷினோட ஒரு டயக்ராம், ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயரோட எண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்கறாங்கன்னா அந்த A தெரியணும், போற கரண்ட் தெரியணும். ஜாலியா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். μ0 I by 4 pi A, μ0 I by 4 pi A. நல்லா இருந்துச்சா சார்? ஃபுட்ல இங்கேயே அதே ரேஷியோ சம் தான். B is proportional to I, inversely proportional to area, இல்ல proportional to I by A, அதே சம் தான். ஆனா இதுல கேட்க மாட்டாங்க, இன்ஃபினைட்ல தான் கேட்பாங்க. ஃபுட்ல டைரக்டா சம் கேட்பான், இல்லைன்னா டயக்ராம் கொஸ்டின் கேட்பான். அது எப்படின்னு வரேன் இருங்களேன் சார். ஒருவேளை செமி இன்ஃபினைட்ல கேட்டா நாங்க என்ன சார் பண்றது? செமி இன்ஃபினைட்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு எண்டு ஃபைனைட்டு, ஒரு எண்டு இன்ஃபினைட்டு. அதாவது இங்க இருந்து phi1 ஏதோ ஒரு ஆங்கிள் தீட்டா, phi2 இன்ஃபினைட்ல இருக்கிறதுனால 90 டிகிரின்னு கத்துக்கணும். அதனால Bக்கு பதிலா μ0 I by 4 pi A ஃபார்முலால sin phi1, phi1க்கு பதிலா தீட்டா,
sin phi 2 sin 90 1. அப்ப நம்ம தேடி வந்தது mu naught I by 4 pi a 1 plus sin thetaன்னு சூப்பரா கத்துக்கணும். இது செமி இன்ஃபனைட். செமி இன்ஃபனைட்னா என்னங்க சார்? phi 1 வந்து ஃபைனைட், அதாவது ஒரு வயரோட எண்டு, ஒரு எண்டு உங்களுக்கு தெரியும், வயரோட ஒரு எண்டு உன் பக்கத்துல இருக்கும், நீ கண்ணால பாப்ப. வயரோட இன்னொரு எண்டு எங்க போய் முடியுதுன்னே தெரியாது. அப்படி இருக்கிற கண்டக்டர்ல என்னோட பாயிண்ட் Pல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? mu naught I by 4 pi a 1 plus sin theta. நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது என்ன சொல்லி கொடுத்துருங்க? இன்ஃபனைட், செமி இன்ஃபனைட், தென் ஃபுட். இந்த 3 விஷயம் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு ஹாஃப் சர்க்கிள், ஒரு 1/4 சர்க்கிள். இதை முடிச்சுட்டா டயக்ராம் கொஸ்டினுக்கு போயிடலாம். இன்னைக்கு அது சூப்பரா சொல்ல சார். ஃபுட் மட்டும் வந்து வாட்டி சொல்லுங்க சார். புரியல பா. ஃபுட் ஆஃப் தி வயர் மட்டும் ஃபுட் ஆஃப் தி வயர் இன்னொரு டைம் சொல்லி தரணுமா? ஓகே, ஒரே நிமிஷம் பா. யாருக்கெல்லாம் ஃபுட் தெரியலையோ கவனிங்க பா. ஒரு நிமிஷம் ரைட் பா. இது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர். லாங் இப்போ ஒரு பேனா எடுத்துக்கோங்க, உங்க கையில இருக்கிற ஒரு பேனா. அந்த பேனாவோட எண்டு, கீழே இருக்கிற எண்டு, பாட்டம், அதாவது இந்த இடத்த நீங்க கையில பிடிச்சிக்கோங்களேன். இந்த இடம் இப்போ உன் கையில இருக்கு. எனக்கு தேவை அந்த பென்ல ஐ கரண்ட் போகுது. சரி, என்னங்க சொல்றது? கரண்ட் போற பேனாவை எங்களை பிடிக்க சொல்றீங்கன்னு சொல்லாத, ஒரு எக்ஸாம்பிள் போய் பிடிச்சிடாது. எண்டுல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு, இதாம்பா அந்த பாயிண்ட் பி கேட்கிறவங்க கிட்ட. பட் மேல பார்த்தீங்கன்னா அந்த பென் ரொம்ப வளர்ந்து இன்ஃபினிட்டிக்கு போயிடுச்சு. அப்ப உங்களுக்கே நல்லா தெரியும், phi 2 தான் கண்டிப்பா 90. ஏன் 90? சரி, இது எங்க போகுதுன்னே தெரியல, அதனால 90 சார். phi 1 எந்த இடத்துல நான் கேட்கிறேனோ அங்கேயே தான் நான் கேட்கிறேன், அதனால phi 1 0. அனீஸ், இந்த ரெண்டு ஆங்கிள் புரிஞ்சுதா உனக்கு? எஸ் சார். ரைட். அப்படின்னா டைரக்ட் ஃபார்முலா mu naught I by 4 pi a sin phi 1, phi 1க்கு பதிலா 0, phi 2க்கு பதிலா sin 90, sin 0 0, sin 90 1. அதனால mu naught I by 4 pi a. கத்துக்கிட்டியா? இல்ல வேற ஏதாவது வேணுமா உனக்கு? ரைட். அடுத்து போலாமா? அடுத்தது சர்க்குலர் காயில், செமி சர்க்கிள், 1/4 சர்க்கிள். சரியா நேரம் 7:42. ரைட் பா, கடகடன்னு நிறுத்தலாம். தென் அங்கிருந்து அப்ளிகேஷன் கொஷின், ப்ராப்ளம் கொஷின்ஸ் எல்லாத்தையும் பேசிடலாம். நைட்டு உட்காந்து பயசாவட்லாவில் இருக்கிற எல்லா சமயம் ட்ரை பண்ணிப்பாரு. ஒன்று ஆலன் எடுத்துக்கோ, இல்லைன்னா ஆகாஷ் எடுத்துக்கோ, இல்லை என்சிஆர்டி எதாவது எடுத்துக்கோ. பட் ஒரு 10 சமயாவது சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ரைட்டா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை ஒரு பழக்கமாகவே வச்சுக்கணும். ஓகே, கவனிங்க. அடுத்தது சர்க்குலர் காயில். இது ஒரு சர்க்குலர் காயில். கேரிங் கரண்ட் ஐ கரண்ட் போயிட்டு இருக்கு. யாராவது டக்குன்னு சொல்லுங்க, இந்த சர்க்குலர் காயிலோட சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டா டாட்டா? அவ்வளவுதான் டைம். டாட். சூப்பரா சொல்லிட்டீங்க, டாட். என் கேள்வி என்னன்னா, இந்த காயில் ஃபுல்லா கரண்ட் போறதுனால இந்த சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு? முதல்ல நான் என்ன பண்றேன், டிபி கண்டுபிடிச்சிக்கிறேன். டிஎல்னு ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்ப டிபி ஈக்குவல்ஸ் டு mu naught by 4 pi idl sin theta by r square எடுத்துக்கிட்டேன்னா உங்களால உணர முடியுதா? ஐடியல் வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் கரெக்டா 90 டிகிரி. அப்ப sin 90 1. டி தான் வேணும். இன்டெகிரல் ஆஃப் டிபி, இன்டெகிரல் ஆஃப் mu naught by 4 pi I dl by r square. அப்ப mu naught I by 4 pi r square தூக்கி வெளில போட்டு dl இன்டகிரேட் பண்ணா என்ன சார் கிடைக்கும்? நல்லா கவனி. ஒரு சர்க்கிள்ல என்ன பாரு, எல்லாரும் காதுல வாங்க. ஒரு சர்க்கிள்ல ஸ்மால் எலிமெண்ட் dl, இந்த dl இன்டகிரேட் பண்ணா அந்த ஃபுல் சர்க்கிள் கிடைக்கணும். அப்ப அந்த ஃபுல் சர்க்கிள்ன்றது யாரு? சர்க்கம்ஃபரன்ஸ் 2 pi r. இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா நான் ஆர் வச்சிருக்கேன், ஏன்னா ரேடியஸ் காட்டுறதுக்கு ஆர் வச்சிருக்கேன். உன் விருப்பம் நீ ஏன் கூட வச்சுக்கலாம். அப்ப இந்த டிஎல்லுக்கு பதிலாக 2 pi r சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பழக்கப்பட்ட ஃபார்முலா mu naught I by 4 pi r square இன்டெகிரல் ஆஃப் டிஎல்லுக்கு பதிலாக 2 pi rன்னு கத்துக்கிட்டா போயிடுச்சுன்னா, ஆர் போயிடுச்சுன்னா, நீங்க ஆசையா தேடி வந்தது mu naught I by 2r. இனி சர்க்குலர் காயில்னாலே இந்த ஃபார்முலா தான். இது இங்க மட்டும் இல்ல,
இஎம்ஐல தேவைப்படும், ஏசியில் தேவைப்படும், அட்டாமிக் ஃபிசிக்ஸில் தேவைப்படும். அட்டாமிக் ஃபிசிக்ஸில் அந்த ரேடியஸ் டெரிவேஷன் போடுவோமே அங்கே கூட தேவைப்படும். சரி, என்ன சார் கற்றுக்குறோம்? ஒரு ஃபுல் சர்க்குலர் காயில் வழியா ஐ கரண்ட் போகும்போது சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. நான் வெளியில கேட்கல, கேப்லாக பண்ணி வெளியில கேட்கல, சென்டர்ல கேட்கிறேன். μ0I/2R. யாரா சொல்லுங்க. பாதி சர்க்கிளா இருந்தா ஐ கரண்ட் போகுது, சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு? ரொம்ப ஈஸி சார். μ0I/4R. அவ்வளவுதான். அதுல பாதி, அதாவது ஃபுல் சர்க்கிள்ல பாதி. எப்பெல்லாம் நீங்க செமி சர்க்கிள் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் அதுல பாதி. μ0I/4R. அடுத்தது குவார்டர் சர்க்கிள்னா 1/4 சர்க்கிள் இல்லையா? 1/4 சர்க்கிள்னா இங்கே ஆங்கிள் 90 வந்துடும். இது வந்து ஃபுல்லா 180 வந்துடும், மேலே ஃபுல்லா 360 வந்துடும். அப்ப இதுல பாதி சார், μ0I/8R. கத்துக்கிட்டீங்களா? ஒரு ஃபுல் சர்க்கிள் எவ்வளவு? μ0I/2R சார். பாதி சர்க்கிள் எவ்வளவு? μ0I/4R சார். அதுல பாதி எவ்வளவு? μ0I/8R சார். சரி, இப்ப நீங்க 90 டிகிரி சொல்லி கொடுத்துட்டீங்க, 180 சொல்லி கொடுத்துட்டீங்க, 360 சொல்லி கொடுத்துட்டீங்க. அதாவது ஒரு 1/4 சர்க்கிள், ஒரு ஹாஃப் சர்க்கிள், ஒரு ஃபுல் சர்க்கிள் சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனா எங்களுக்கான டவுட் என்னன்னா, ஒருவேளை அந்த ஆர்க் ஒரு 60 டிகிரி தான் இருக்கு, இல்ல 120 டிகிரி இருக்கு, 150 டிகிரி இருக்கு, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்கு. அதாவது எனி ஆங்கிள், நீங்க எனி ஆங்கிளுக்கு கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, இது 90யும் கிடையாது, இது கரெக்டாக ஒரு 60 வச்சுக்கலாமா? இது வழியா ஐ கரண்ட் போகுது. யோசிச்சு பாரு, ஒரு 60 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்க்னா இந்த கண்டக்டர் அவ்வளவுதான். ஃபுல்லானா சொல்லிடுவேன் by2R, பாதினா சொல்லிடுவேன் by4R, 1/4னா சொல்லிடுவேன் by8R. ஆனா இந்த மாதிரி கேட்டுட்டா நாங்க என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி கத்துக்காதவங்க, இப்ப புதுசா வந்தவங்க நல்லா கத்துக்கோங்க. ஸோ 60 டிகிரியில கேட்டாங்கன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் μ0I/2R, இங்க θ/2π போட்டுக்கணும். இந்த ஒரு ஃபார்முலா போதும். ஃபுல் சர்க்கிள், பாதி சர்க்கிள் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கலாம். பட் அது எப்படி வந்ததுன்னு நான் சொல்லணும்ல. இப்ப ஒரு பேஜுக்கு ஃபுல் சர்க்கிள் பாருங்களேன், 2π. ஆமா சார், ஃபுல் சர்க்கிள் 2π. μ0I/2R ஓட வந்துச்சு பாருங்க. பாதி சர்க்கிள் பை கொடுத்து பாருங்க, μ0I/ இங்க ஒரு 2R, மேல பை, இங்க ஒரு 2π, பையும் பையும் போயிடுச்சு. அதே தான், திரும்பவும் μ0I/4R வந்துருச்சு. இது பாதி சர்க்கிளுக்கு. அடுத்தது 1/4 சர்க்கிளுக்கு π/2. அப்ப μ0I/2R θ/2π. அப்ப இங்க π/2, பை போயிடுச்சு. அதனால μ0I/8Rன்னு சூப்பரா கத்துக்கணும். அப்ப இனிமேல் எந்த ஆங்கிள் கொடுத்தாலும் அதை ரேடியனா மாத்துங்க, π/3. அப்ப தீட்டாவுக்கு பதிலா π/3ன்னு வச்சீங்கன்னா இந்த 60 டிகிரி ஆர்க்கோட மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு கிடைச்சிரும். சூப்பரா இருந்துச்சா? μ0I/2R θ/2π. ஃபுல் சர்க்கிள், பாதி சர்க்கிள், 1/4 சர்க்கிள் இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆர்க் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. எனி ஆங்கிளுக்கு கேட்பாங்க. 120 டிகிரி, 150 டிகிரி, 60 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி. அப்ப நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ரேடியனா மாத்தணும். 45 π/4, 30 π/6, 60 π/3, 120 2π/3. சரிதா? அழகா நம்ம சால்வ் பண்ணிக்கிறியா? அடுத்தது இவ்வளவு நேரம் நம்ம என்னெல்லாம் ஃபார்முலாஸ் பார்த்தோம், டக்கு டக்குன்னு எழுதிறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு பையட் சாவர்ட் லா ஓடுது, μ0/4π IDL sin θ by ஒரு r². இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் μ0I/4π இங்க இருந்து sin φ1 sin φ2. அடுத்தது இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் பிக்கு பதிலாக ஒரே நிமிஷம். இந்த பேனா இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது இல்லை, இப்போ மக்கார் பண்ணிடுச்சு பாருங்களேன். ஒரே நிமிஷம், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ஒரே நிமிஷம், இதோ வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியாது. என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன், தெரியுதா? கிளியரா செக் பண்ணு. ஸ்க்ரீன் கிளியரா? Yes sir. ரைட். ஸோ μ0I/4π
இங்க இருந்து சைன் ஃபை 1 பிளஸ் சைன் ஃபை 2, இது லாங் வயரோடது. அடுத்தது சார் ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபனைட்னு கேட்டாங்கன்னா 2πa, ஃபூட்னு கேட்டாங்கன்னா 4πa, செமி இன்ஃபனைட் கேட்டாங்கன்னா μ0I/4πa 1 பிளஸ் சைன் தீட்டா. பாய் ரொம்ப கவனமா இருக்கணும். 2 எங்க வரும்? இன்ஃபனைட்டுக்கு மட்டும்தான் வரும். மீது எல்லா இடத்துலையும் 4 தான் இருக்கணும். இப்போ தெளிவா இருப்ப. எக்ஸாம் ஹாலில் 1500 ஃபார்முலாஸ் உங்க தலையில இருக்கும். ஏற்கனவே சொல்ற டயலாக் தான் அது. அன்னைக்கு கொலை போறோம், ஐயோ 4R2 அப்ப என்னெல்லாம் தப்பு பண்றோமோ அது இங்கேயே நம்ம சரி பண்ணிட்டு போயிடும். ஃபுல் சர்க்கிளா இருந்தா μ0I/2, அங்க ஆரா இருந்தா 6, ஏவா இருந்தா a, எக்ஸா இருந்தா x. அது உன் விருப்பம் தாங்க. ஹாஃப் சர்க்கிள் μ0I/4R, μ0I/8R, 1/4. இதோட ஜெனரல் ஈக்குவேஷன் b ஈக்குவல்ஸ் டு μ0I/2R θ/2π. சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? இதோட இந்த இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் பயட்ஸாவட்டில் அப்ளிகேஷனை ஃபுல்லாக எழுத்துட்டோம். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 6 சம் போட்டு காட்டுறேன். சூப்பராக கற்றுக்கோங்க. கவனி. இதான் அந்த பாயிண்ட் ஓ. இங்கேருந்து ஐ கரண்ட் போகுது, இந்த வழியா ஐ கரண்ட் போகுது, இந்த வழியா ஐ கரண்ட்டாக வெளில வருது. இந்த டாட்டர் லைனுக்கு காரணம் என்னன்னா இது வந்து இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்ன்றது காரணம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இங்க பாருங்களேன், இது ஒரு ஐ கரண்ட் போற கண்டக்டர். கரண்ட் போற டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? கரண்ட் போற டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? யாரும் சொல்ல முடியுமா? கரண்ட் போற டைரக்ஷன்ல அந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? ஏய் ஏன் என்ன முடிக்கிற? எவ்வளவு பே? Say 0. 0. என்னாச்சு உனக்கு? நல்லா தானே பதில் சொல்லுவீங்க. கரண்ட் போற டைரக்ஷன்லயே கேட்டா, ஏன்னா சைன் 0 ஃபார்முலால என்ன இருக்கு? டிபில μ0/4π ஐடியல் சைன் தீட்டான்னு இருக்கு. அப்ப சைன் 0 உங்களுக்கு தெரியுமா? ஆக்சிஸ் ஆஃப் அ கண்டக்டர், வார்த்தையை கவனி. ஆக்சிஸ் ஆஃப் த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0, மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. ஆங்கிள் இருந்தாதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ஆங்கிள் இருந்தாதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சைன் 0. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அப்ப அதன் அடிப்படையில இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்றது? ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர், ஒரு செமி சர்க்கிள் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர், கேரிங் கரண்ட் ஐ, இங்க இருந்து போறது ஐ, இங்க இருந்து போறது ஐ. இந்த பாயிண்ட்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். இது டாட்டர் லைன் போட்டேன். எனக்கு தேவை ஒரே வார்த்தையில பதில் சொல்லிருங்க. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டா டாட்டா, ரெண்டு விஷயம் சொல்லணும். இன்டு சார். இன்டு, சரி அழகா சொல்லிட்டீங்க. இன்டு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இன்ஃபனைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர்ல வந்து இந்த செமி சர்க்கிள் போயிட்டு அடுத்த இன்ஃபனைட் வரைக்கும் போய் முடிச்சிருச்சு. இப்ப இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட் பீல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு? தெரியலையா? μ0I/4R. 4R. மறுபடியும் அந்த பிரச்சனை. ஒரே நிமிஷம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ரொம்ப டார்ச்சர் பண்ணுது இன்னைக்கு. ஒரு நிமிஷம் சாரி. ரைட் பை. ஸோ இப்போ கிளியரா இருக்கும். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0I/, இந்த டிஸ்டன்ஸ் பாருங்க பை. இந்த டிஸ்டன்ஸ் அவங்க ஆர்னு கொடுத்துருக்காங்களா ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆர்னு கொடுத்துருந்தாங்கன்னா 4πr. எப்படி சார் அது வந்தது? எங்களுக்கு சரியா புரியலையே. புதுசா இருக்கிறவங்க, இந்த சம் இதுக்கு முன்னாடி கத்துக்காதவங்க, தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கத்துக்காதவங்க இப்ப கத்துக்கோ. எல்லாமே நம்ம தான். இது 1ன்னு பேர் கொடுத்துக்கோ, இது 2ன்னு பேர் கொடுத்துக்கோ, இது 3ன்னு பேர் கொடுத்துக்கோ. 1 யாருன்னு பாருங்க. 1 வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் வயர், கரெக்டா அதோட ஆக்சிஸ்ல கேக்குறாங்க 0. 3 யாருன்னு பாருங்க, அதுவும் ஆக்சிஸ்ல கேக்குறாங்க 0. முதல்ல இந்த செகண்ட் இருக்குல்ல, அது என்ன ஷேப்னு தெரிஞ்சுக்கோங்க. செமி சர்க்கிள். செமி சர்க்கிளோட ஃபார்ம்லாம் இங்க எழுதி பார்த்துக்கோ. μ0I/4R. ஆமா, இப்பதான் படிச்சோம். டாட்டா இன்டா, அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், இந்த
ஏரோ மார்க் போட்டிருக்குல்ல அங்க உங்க தம்பை பிளேஸ் பண்ணணும், ரைட் ஹேண்டோட தம்பை பிளேஸ் பண்ணணும். இப்போ இங்க ரைட் ஹேண்டோட தம்பை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வழியா வெளியில வருது, அதாவது அந்த பக்கம் கண்டக்டருக்கு அந்த பக்கம் வெளியில வந்து கரெக்டா இந்த பாயிண்ட் பிக்கு உள்ள போகுது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் டயக்ராம் டிரா பண்ணிருக்கேன்ல, தம்பு மாதிரியே டிரா பண்ணிருக்கேன் பாரு. இங்க பாரு நெயில் பாலிஷ்லாம் போட்டு வரும் உங்களுக்கு, போட்டுனா ஓகே. சும்மா அந்த பக்கம் போயிட்டு திரும்ப உள்ள வருது, அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் உள்ள வருது. ஸோ அதனால டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0I/4. நான் ஏதோ தப்பு பண்றேனே, என்ன தப்பு டக்குன்னு சொல்லு. பை வராது சார். அதுதான் நான் தான் முட்டாள்தனமா பண்ணிட்டு சார் μ0I/4R. 4R. பட் நான் தப்பு பண்ணக்கூடாதா என்ன? அதான் தப்பு பண்றேன்னு தெரியல. ஏன் சார் பை போட்டீங்கன்னு கேட்கலாம்ல, சண்டை வளர்க்கலாம்ல. இங்க பேர் பை போட்டுருங்க தெரியாம நீ அதை பார்க்காம விட்டுருக்கு. μ0I/4R, μ0I/4R இன்டா டாட்டா சார் இன்ட்டு. சூப்பரா இருந்துச்சா? அடுத்தது வேற ஒரு டயக்ராம் சொல்லி கொடுங்க சார். இது யாரெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னு பாக்குறேன். இங்க இருந்து ஐ கரண்ட் வருது, இப்ப வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல கொடுக்கலாம். அதை பார்த்தெல்லாம் மைந்துடாது, சம்மெல்லாம் ஒர்த்தே இல்லை. சூப்பரா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இந்த பாரு, இந்த பாயிண்ட் தான் ஓ, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஓ. இப்போ நீங்க சால்வ் பண்றதுக்கு ஒன்றும் டைம் இல்லை, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இது ஃபுல்லா 1ன்னு எடுத்துக்கிறேன், இது ஃபுல்லா 2ன்னு எடுத்துக்கிறேன், இது ஃபுல்லா 3ன்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கண்டக்டருக்கு இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரெயிட் ஒயரா, ஃபூட்டா, செமி இன்ஃபினைட்டா, ஃபுல் சர்க்கிளா, ஹாஃப் சர்க்கிளா, செமி சர்க்கிளா? ஃபர்ஸ்ட் ஃபூட். அழகா சொன்னீங்க. அப்போ ஃபூட்டு B1 ஃபூட்டு. சார் ஃபூட்னா μ0I/4π. இந்த டிஸ்டன்ஸ் ஆர் தான். அப்ப ஆர் தான். யாரா சொல்லுங்க, இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டரால பாயிண்ட் ஓல இன்டா டாட்டா? டாட் சார். டாட். எல்லாரும் உணர முடியுதா? டாட் டாட். அழகா சொல்லிட்டீங்க. செகண்ட் என்னபா ஷேப்? ஃபுல் சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், 1/4 சர்க்கிள். 1/4 சர்க்கிள். ரைட். ஸோ மேல இருந்து கரண்ட் கீழே இறங்கி திரும்ப இந்த வழியா போகுது. அப்ப B2 1/4 சர்க்கிள். யாரா டக்குனு ஃபார்முலா சொல்லுங்க. 1/4 என்ன ஃபார்முலா? μ0I/8R. அவ்வளவுதான், சால்ட்டா சொல்லிட்டீங்க. μ0I/8R. டாட்டா இன்டா? கரெக்டா சொல்லு, கரெக்டா தம்ப இங்க ஃபிக்ஸ் பண்ணு. Into ரைட். எல்லாருமே நல்லா சொல்றீங்க. இன்டு. தேர்ட் கண்டக்டருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் என்ன பாயிண்ட் இது? இன்ஃபினைட்டா, ஃபூட்டா, செமி இன்ஃபினைட்டா? ஃபூட். அப்ப ஃபூட்கான ஃபார்முலா என்ன? μ0I/4πR. அழகா சொல்லிட்டு டாட்டா இன்டா? இன்டு. இப்ப தெரியுதா? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். B1 + B2 + B3. ஆனா கவனமா இருக்கணும். B1 பாருங்க டாட், B3 பாருங்க அதே வேல்யூ டாட். சோ போத் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், கேன்சல் டு ஈச் அதர். அதாவது பிளஸ் மைனஸ் மாதிரி. டாட்டுக்கு ஒரு μ0I/4πR, இன்ட்டுக்கு μ0I/4πR மைனஸ், இது பிளஸ். இது பிரச்சனை இல்லை, μ0I/8R. இப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா? இல்லைன்னா எப்படி பண்ணிக்கிறேன்? சேம் வேல்யூ ஒரு டாட் ஒரு இன்ட்டு கேன்சல் ஆகும். அப்ப இதோட ஆப்ஷன்ல என்ன இருந்தது? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் μ0I/8R. ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்னு டாட் இருக்கும், ஒன்னு இன்ட் இருக்கும். ரொம்ப கவனமா அங்க என்ன கிடைச்சதோ அதை தான் சால்வ் பண்ணணும். சம் ரொம்ப ஈஸி, கொஞ்சம் யோசிச்சா இது ஒண்ணுமே இல்லை. டாட் இன்ட்டு தான் கரெக்டா பாத்துக்கணும். நல்லா இருந்துச்சா? நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இன்னும் ஒரு சம் மட்டும், ஸ்கொயர் சம் கத்துக்கோங்க. இங்க இருந்து ஐ கரண்ட் போகுது, சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. உன்னோட விருப்பம், எல்லா சைடையும் நீ ஏன்னு எடுத்துக்கலாம். பட் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் கண்டக்டர், செகண்ட் கண்டக்டர், தேர்ட் கண்டக்டர், ஃபோர்த் கண்டக்டர். அதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியர் மாடல், எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி கேட்டு இருப்பாங்க. ட்ரையாங்கிள், ஸ்கொயரு, ஹெக்ஸகனு. இந்த டிஸ்டன்ஸை நீ ஆறுன்னு எடுத்துக்கோ. அதாவது ஃபார்முலால ஆர் வரணும். ஏன் ஃபார்முலால ஆர் வரணும்? இதான் கண்டக்டர். இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த ஸ்கொயர் வழியா ஐ கரண்ட் போறதுனால சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ? இதுதான் என்னோட கேள்வி. சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் கண்டுபிடிங்க. ஒன்னு மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுல இன்ஃபினைட்டோ, செமி இன்ஃபினைட்டோ, ஃபூட்டோ எல்லாம் எழுத முடியாது. மேனுவலா தான் சால்வ் பண்ணணும். என்ன பாரு, ஒரே ஒரு சம் மட்டும் கத்துட்டு போயிடுங்க.
ஸோ பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 4πa sin 5(1). இந்த ஆங்கிள் உங்க எல்லாருக்கும் தெரியும் 45. இந்த ஆங்கிள் எல்லாருக்கும் தெரியும் 45. ஏன்னா அது ஒரு ஸ்கொயரு. ஸ்கொயரோட டயகனலை கரெக்டாக வெட்டினீங்கன்னா 45 45. இந்த ஆங்கிள் 90. அப்போ மேலே ஷியராக இதுவும் 45 தான். மியூ நாட் ஐ பை 4πa sin. இந்த நோஸ்ல இருக்கிற ஆங்கிள் தான் பார்க்கணும். சில நேரங்கள்ல அவங்க இங்க ஆங்கிள் கொடுப்பாங்க. அப்ப இந்த ஃபார்முலாவை நீங்க காஸ்ட்ல வச்சு சால்வ் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? இப்ப ஒரே நிமிஷம் குழப்பிக்காத. இங்க பாருங்களேன், ஆங்கிள் நம்ம கன்சிடர் பண்றது இந்த நோஸ்ல இருந்து கன்சிடர் பண்றோம். எப்பயுமே இதான் 5(1) இதான் 5(2) கன்சிடர் பண்ணும். ஒருவேளை அவங்க இங்க ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா மியூ நாட் ஐ பை 4πa cos 5(1) + cos 5(2). ஏன்னா 90 - θ என்ன ஆயிடுது? காசா மாறிடுது. எப்பயுமே இங்க கொடுத்துருந்தாங்கன்னா காசுன்னு வச்சு சம போடணும். நோஸ்ல ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா சைனுன்னு வச்சு சம போடணும். நான் நோஸ்ல கொடுத்ததுனால சைனுன்னு வச்சு போடுறேன். sin 45 + sin 45. ஒரே ஒரு சம்ம ரொம்ப நுணுக்கமா கத்துக்கும். மியூ நாட் ஐ பை 4π. சார் நீங்க ஏன்னு தப்பா போட்டிருக்கீங்க? நம்ம ஆறு தான் சார் எடுத்திருக்கோம். அப்ப ஆறு ஏ வேற ஆர் வேற. ஏ வந்து சைடு, நமக்கு ஃபார்முலால ஆர் தான். ஏன் ஆர் தான் வரணும்? வயருக்கும் பாயிண்ட்டுக்குமானது. sin 45 1/√2 + 1/√2 2/√2. இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு யாரோடது? யாரா சொல்லுங்க, யாரோடதுன்னு கேட்கறது உனக்கு புரியுதா? ஒன் சைடோட கண்டக்டர் 1 அவ்வளவுதான், அழகா சொன்னீங்க, 1 அப்ப நான் டோட்டல் வேணும்னா பி டோட்டல் வேணும்னா சார் 4 டைம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சார் தெரியுதா? நீ அவசரப்பட்டு ஒரு சைடு கண்டுபிடிச்ச உடனே ஆப்ஷன் போய் பாத்துறாது. நம்ம நேரம் ஆப்ஷன் ஏல அங்க இருக்கும். டிக் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும், பூஸ்ட் குடிச்ச மாதிரி. சூப்பரா செம்ம சால்வ் பண்ணிட்டு உன் கண்ணத்தை கிள்ளி நீயே முட்டை முட்டுப்ப. அப்புறம் தான் தெரியும் ஐயோ 4b போட மறந்துட்டேன். இதெல்லாம் நடந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்பெக்ட்ரால இருக்கும் பொழுது எக்ஸாம் முடிச்சுட்டு பசங்க வரும்போது நாங்கள் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல பசங்களை ரிசீவ் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எப்படி எழுதுனாங்கன்னு ஒரு நடத்துறதுக்காக. அவன் வந்ததும் சில பேர் ஒரு ஆர்வ மிகுதியில என்னை பார்த்து கட்டி பிடிச்சிப்பான். என்னடா பண்ணி வச்ச? நல்லா எழுதுனேன் சார், சூப்பரா எழுதுனேன் சார், கலக்கிட்டேன் சார், என்னன்னோ சொல்லுவான். 100 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு நடிப்பான். அப்புறமா ஒரு கொஸ்டினா இதுக்கு என்னடா ஆன்சர், இதுக்கு என்னடா ஆன்சர், ஐயோ இது இப்படி பண்ணிட்டீரா, இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணனா அவனை தலையில அடிச்சுப்பான். ஐயோ சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். இந்த காட்சி உங்க வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். அது நடக்காத மட்டும் தயவு செஞ்சு பாத்துக்க. நான் ஏதாவது ஒரு ஸ்கூல் வாசப்பில் நிக்கிறேன், நீ வர எழுதி முடிச்சு நீட் முடிச்சு ஜெய் முடிச்சு வரேன்னா அந்த நேரத்துல வந்து கான்பிடென்ட்டா நான் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணேன், இதெல்லாம் ரைட்டு சார், இதெல்லாம் ரைட்டு, அவ்வளோ கான்பிடென்ட் இருக்கணும் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்பொழுது. அது வருஷம் நடக்கிற காட்சி தான். அதுவும் கிளாஸ்ல சொல்லி சொல்லி சிரிச்சு அவனையாவது ஓட்டுன்னு கிடக்க வேண்டியதான் ஜாலியா. அங்க சொல்றேன் லைவ்ல இருக்கும் பொழுது. அப்ப என்னன்னா சின்ன தப்பு கூட பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துறாது, தெளிவாருன்னு சொல்றேன். ஸோ டோட்டலா 4b வரணும். அப்ப 4 × 2 மியூ நாட் ஐ பை 4√2 πr. இப்போ 4 போயிடுச்சு சார். அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த √2க்கு ஒரு 2 போயிடுச்சு. √2 மியூ நாட் ஐ பை πr. இப்பயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஆப்ஷன்ல இது இருக்காது. அப்ப டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னா √2 மியூ நாட் ஐ பை πr. ஆனா அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஆர் வச்சு உங்க ஆன்சர் எனக்கு வேணாம், நீங்க ஏ வச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த டாபிக்ல யாராவது ஏக்கும் ஆருக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? இந்த டயகிராம்ல r is equal to a/√2 சார். a/√2 ஏன் வருது? ஒரு ஸ்கொயரை ரெண்டா வெட்டி இருக்க, அப்ப a/2 தானே வரணும். ஒரு ஸ்கொயரோட மிட் பாயிண்ட் இது 6 இது 6. அப்ப ஒரு ஏ வேணும்னா 2 ஆர் தானே. ஏன் குழப்பிக்கிறீங்க? ஆறுன்றது நீ நினைக்கிற மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இந்த டயகனல் டிஸ்டன்ஸ் கிடையாது. நான் சொல்றது சென்டர்ல எடுத்துருக்கேன் பாரு, இதோ பிங்க் லைன்ல ஒரு லைன் டிரா பண்ற பாருங்க. ஏன் குழப்பிக்கிறீங்க? நீங்க சொல்றது எந்த லைன் எனக்கு புரியுது. இங்க இருந்து இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் அந்த ஆர் கேக்குறீங்க. இப்ப இந்த சம்முக்கும் அந்த டிஸ்டன்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமே இல்லையே. நமக்கு தேவை வயருக்கும் அந்த பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் தானே வேணும். அப்ப r = a/2, r = a/2. இங்க வந்தீங்கன்னா a/2 இப்படி ஆப்ஷன் இருக்கும், இதுவும் ரைட்டு தான். இப்படி ஆப்ஷன் இருக்கும், இதுவும் ரைட்டு தான். ஸ்கொயர் சம் நல்லா கத்துக்கிட்டீங்களா? டோட்டல் கேட்டாங்கன்னா இப்படிதான் எழுதணும். இதே மாதிரி ட்ரையாங்கிள் சம் இருக்கு, ஹெக்ஸகன் சம் இருக்கு. ஸோ அடுத்த கிளாஸ் வந்ததுமே நான் ஸ்டார்ட் பண்ணி இதை சொல்லி கொடுத்துறேன். இந்த மாதிரியான ரெகுலர் ஷேப்புக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. ஸோ நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணாம வந்தேன்னா வந்து அடுத்த 5 நிமிஷத்துல நீங்க கத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபார்முலாலாம் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க தேவையில்ல, ஒரே லைன்ல முடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ நாளைக்கு அதை கற்றுக் கொடுக்குறேன்.
இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 25% கிட்ட நம்ம வந்துட்டோம். இன்னும் சர்க்குலர் காயிலோட ஆக்சஸ் முடிச்சுட்டு அங்கிருந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்ல இன்ஃபைனைட் லாங்ஸ் கரண்ட் கேரிங் கண்டக்டர் பார்க்கணும், அப்புறமா கரண்ட் கேரிங் காயில் பார்க்கணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த லெசன்ல உங்களுக்கு கன்வர்ஷன் சொல்லி கொடுக்குறேன். கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் இன்டு அம்மீட்டர், கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனாமீட்டர் இன்டு வோல்ட்மீட்டர், ரைட்டா?